அடுத்தது ஒரு நல்ல ஒரு இறைவார்த்தை பகிர்வு. லூக்கா நற்செய்தி 15. லூக்கா நற்செய்தி 15. இப்போ அங்கிட்டு இங்கிட்டு போக மாட்டோம், இப்போ ஒரே அதிகாரம் தான். அதனால இப்போ உங்களுக்கு வேலை இல்லை, ஒரு அதிகாரத்தை எடுத்து வச்சா போதும். லூக்கா நற்செய்தி 15. இன்றைய நற்செய்தி 15வது அதிகாரம் 1 முதல் 3, 11 முதல் 32. அப்போ தொடக்கத்தில் வாசிப்போம். 1 முதல் 3. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். இந்த வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும், இவங்கெல்லாம் யாரு? இவங்க தான் நீங்களும் நானும். இப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க கணவர் எல்லாம் என்ன சொன்னான்னு இப்ப சொல்லுவேன். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை, இந்த தியானத்தில் இயேசப்பா என்ன சொல்ல போறாரு என்பதை கேட்பதற்காக ஓடி வந்திருக்கீங்க. அன்னைக்கு வந்தவங்க வரி தண்டுபவரும் பாவிகளும். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இந்நட்டாளத்தை சுற்றி இருக்கின்ற எல்லா கிராமங்களிலும் மற்ற ஊர்களிலும் உள்ள மக்கள் என்ன அறியப்படுகின்ற நீங்கள் தான் வரி தண்டுபவர்கள், பாவிகள். நானும் மறைநூல் அறிஞர் இது படிச்ச ஆள், அங்கே நானும் ஒரு ஆள் மறைநூல் அறிஞர். இது ஒரு கொஞ்சம் குறைச்ச பிரச்சனை இருக்குது. இதில் இந்த படித்தவன் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், இந்த பாவிகள்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அது ஏசப்பா என்ன சொல்றேன். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். எல்லாம் இன்னைக்கு வந்துருக்கீங்க, இந்த தியானத்தில் பங்கெடுக்கணும் வந்துருக்கீங்க. என்னுடைய குடும்பம் வளர்ச்சி என்னோட குடும்பம் கிருபை உள்ளதாக மாறணும், ஆசீர்வாதம் உள்ளதாக மாறணும், அபிஷேகம் உள்ளதாக மாறணும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க. அப்ப பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே. எனக்கு எனக்கு ஒரு வேலை இல்லையாடி, சாயந்தரம் 8 மணிக்கு மேல பஸ் இருக்காது, போயிட்டு அப்புறம் என்ன சேட்டா மாமா இங்க பா, வண்டி எடுத்துருவா, கார் எடுத்துருவான்னு சொல்லுவேன். உனக்கு ஒரு வேலை இல்லையாடி அப்படின்னு சொல்லி திட்டுற கணவர் வீட்டில் இருக்கிறாரு. அதனால திட்டம் வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் பேர் இங்க இருக்கீங்க. கொஞ்சம் பேர் திட்டம் வாங்கிட்டு எப்படியாவது வந்துருவாரு ஒரு விசுவாசத்தோட. இப்ப நான் சொன்னல 5 பாயிண்ட், அதுல ஒரு விசுவாசம் இருக்கத எப்படி இருந்தாலும் என் புருஷன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோட வந்திருக்கேன். காரு போனாலும் பஸ் போனாலும் நம்ம கூட்டிட்டு போறதுக்காக வந்துருவாரு அப்படின்னு அவன் இப்படிதான். யார பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இப்படி பாவிகளோட இப்படி கூத்தடிக்கிறார்ல, அதே போல அங்க போய் என்னதான் பண்ண போற? நீ தியானத்துக்கு போனாலும் சரி, நீ போகாம இருந்தாலும் சரி, நீ திருப்பலி பங்கெடுத்தாலும் சரி, பங்கெடுக்காம இருந்தாலும் சரி, ஒன்னும் நடக்காது. அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு, கிண்டல் பண்ணி உங்களை விட்டுருக்காரு. அதே போல அன்னைக்கு அவங்க கிண்டல் பண்ணாங்க, ஏசப்பையும் கிண்டல் பண்ணாங்க என்று முணுமுணுத்தர். அங்க வீட்டுல சில கணவர்மாரு கெட்டவத்தை பேசியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல நல்லா பேசியிருப்பாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு தைரியமா நீ தைரியமா வந்திருக்கிற கால கையை போக்கணும். அப்புறம் அங்க போய் கோல் முத்திருவாங்க, அதனால இதுக்கெல்லாம் கை உயர்த்த வேண்டாம். அப்படி தைரியமா வந்தா எல்லாருமே சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன கணவர் சொன்னாலும் சரி, என்னுடைய சொந்தங்கள் சொன்னாலும் சரி, என் அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, என்னுடைய பெரிய யார் சொன்னாலும் சரி, நான் தைரியமாக வந்திருக்கிறேன். இறை வார்த்தை பகிர்வை நான் உள்கொள்ள வேண்டும், சொந்தமாக்க வேண்டும். அது வழியாக என்னுடைய மக்களுக்கும் குடும்பத்திற்கும் கிருபைகளையும் ஆசீர்வாதம் வாங்கி தர வேண்டும் என்ற நல்ல தைரியத்தோட மன தைரியத்தோட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா பத்திரமா பார்த்துக்குவாரு, வழி உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு, ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 47:1 47. God bless you, God bless you, God bless you, many people, God bless you all, God bless you all. அப்படி பேசிருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்பதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அவங்களுக்கும் சொல்றாரு,
சில பேர் அவங்கெல்லாம் லைவ்ல கேட்டிருப்பாங்க, இங்க கேமரா அவங்க இங்கே திருப்பி தானே என்னுடைய பொண்டாட்டியை பார்க்கலாமா அப்படின்ட்டு அங்கே லைவ்ல பார்த்துட்டு இருப்பாரு. உன்னுடைய புருஷன் அங்கே லைவ்ல பார்த்துட்டு இருப்பாரு. என்னதான் பண்றான், அங்கே தூங்கிட்டு இருக்காளா, பைபிள் எடுத்து வாசிக்கிறாளா அப்படிலாம் செக் பண்ணுவாரு. அதனால நல்லா வாசிக்கணும்னா அங்கே உங்க ஆளு வந்து வீட்டில் இருந்துட்டே பார்த்துட்டு இருப்பாரு. அதனால லைவ்ல கேமரா சுத்தி வருது. அதனால உங்களுடைய போட்டோவும் அந்த லைவ்ல வரும். உங்க ஆள் அப்புறம் கண்டுபிடிச்சிருவாரு. நீ போய் அங்கே தூங்குறதுக்கு பதிலாக இங்கே தூங்கலான்ட்டு நீ எதுக்கிட்ட அங்கே போய் தூங்குற அப்படின்னு அப்புறம் அங்கே போய் உங்களுக்கு திட்டுவார். அதனால நல்லா இறை வார்த்தை பகிர்வில் நல்லா வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா தியானிக்கணும். அப்படி திட்டுறவங்களுக்கு நல்லா மண்டல் அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஓமை சொல்றாரு. அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். வாசிங்க. அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். போதும் சொல்றாரு. நல்ல ஒரு உண்மை சொல்றார். இது யூத பரம்பரையில் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் இளைய மகன். இவன் தான் ஊதாரி மைந்தன். அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பழைய காலத்துலலாம் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எல்லாம் பங்கு பிரிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? பாகம் பிரிக்க வேண்டும். என்ன செய்வாங்க? உடனே சொல்லுங்க. நிறைய தியானிக்கணும். என்ன செய்வாங்க? அப்பா செத்த பிற்பாடு அம்மாவுடைய தம்பியோ அண்ணனோ வந்து பஞ்சாயத்து வச்சு இந்த வீடு உனக்கு, இந்த இதுக்கு 2 சென்ட் உனக்கு, அப்படி பங்கு பிரிச்சு விடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்பெல்லாம் கோர்ட்டு அடி தான், மத்தளம் தான். அப்படி பங்கு பிரிப்பாங்க. எப்போ? அப்பா செத்த பிற்பாடு. அப்பா இருக்கும் போதே பங்கு பிரிக்க மாட்டாங்க. இவன் யூத பரம்பரையில் இவங்க பங்கு பிரிச்சாலே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் அப்பா செத்து போயிட்டான், அதான் அதுக்கு அர்த்தம். அப்பா செத்தாதான் பங்கு பிரிக்கணும். உங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது இங்க பங்கு பிரிச்சா ஆள்கார் நிறைய பேர் இருக்கீங்க. அப்பா உயிரோடு இருக்காரு. அவனுக்கு 5 சென்ட் கொடுத்தல, எனக்கு என்ன 3 சென்ட் கொடுத்திருக்க அப்படி கேட்ட ஆளுங்க இருக்கீங்க. அவனுக்கு ஒரு ரூமும் எக்ஸ்ட்ரா இருக்கு, எனக்கு அடுக்கலையே இல்ல, சமையல் இருக்குன்னா வெளியில ஷெட்டு போட்டு சமைச்சிட்டு இருக்கேன், நீ நல்லா இருப்பியா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற ஆளுங்க இருக்கீங்க. சரி, அவன் அண்ணன் தானே, தம்பிக்கு கால் முடியல, அவன் ஒரு சென்ட் எடுத்துட்டு போட்டோமே, அந்த நல்ல மனசு இல்ல. அப்போ அப்பா உயிரோடு இருக்கின்ற போதே அப்பா மரிச்சு போயிட்டார், செத்து போயிட்டார், மரணம் அடைந்து விட்டார் என்பதை காண்பிப்பதன் அடையாளமாக நீங்கள் செய்த பிரிச்ச அந்த சொத்து, அந்த லேண்டு, அந்த வீடு, அதனுடைய அடையாளம் உங்க அப்பா செத்து போயிட்டாரு. என்ன அர்த்தம்? அப்ப நல்லா இது பயங்கர சீரியஸா நீங்க திங்க் பண்ணணும், சிந்திக்கணும். அப்ப இனிமேல் அப்பா இருக்கும்போதே சொத்து கேட்காதீங்க. கேட்டா நீங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். உயிரோட இருந்தாலும் செத்து போயிட்டாரு, அவர் இனி வாழ்ந்துட்டு காரியம் இல்லை, செத்து போயிட்டாரு. அப்ப இனி அப்படி கேட்க கூடாது. ஆனா இவன் கேட்டான், அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். வாசிக்க. சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். இது நல்ல ஒரு பேசேஜ். பயணம் மேற்கொண்ட அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். இந்த பேசேஜில் நான் நேற்றைய சரி இதை வேற ரீதிக்கு கொடுக்கலாம். எப்பவுமே இந்த பகுதி நீங்க வாசிச்சிருப்பீங்க. இதை வந்துட்டு பாவத்தோடு சேர்த்து கொடுக்கலாம்னு நினைச்சு பார்த்து டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். தலையான பாவங்கள் எத்தனை? 9, 13, 49? கரெக்டா? 9 இல்லையே? சரியா? 9ங்கிறவங்க கைப்போக்கு. வெரி குட். நல்லா எல்லாம் உஷாரா இருக்கீங்க. 7ங்கிறவங்க பிரைஸ் பண்ண சொல்லு. ஏன் அப்ப 7 இல்லையா? அப்ப பிரைஸ் சொல்ல மாட்டா? ஹல்லேலூயா. 7 தான். 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு வேணா சொல்றான் அப்படின்னு சொன்னா கரெக்டா சொல்லணும். 7 தான் சொல்லணும். தலையான பாவங்கள்
அதுக்கு எதிர்மறையாக இருக்கின்ற புண்ணியங்கள் 11, 7. இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். இந்த 7 பாவத்தை 2ஆ பிரிச்சிருக்கேன். உள்ளார்ந்த பாவங்களும் வெளி சார்ந்த பாவங்களும். பாவங்கள் உள்ளே தான் வரும், ஆனா அதை நான் உங்களை புரிய வைக்கிறதுக்காக அதை 2ஆ பிரிச்சிருக்கேன். ஏன்னா இங்க வேற ஒருத்தவன் பங்காளி ஒருத்தவன் இருக்கிறான், சின்ன பையன் ஒருத்தவன் இருக்கிறான், மூத்தவன் பங்காளி ஒருத்தவன் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுக்கணும், அதனால இப்படி பிரிச்சிருக்கேன். அப்ப வெளி சார்ந்த பாவங்கள் 4, உள்ளார்ந்த பாவங்கள் 3, அப்ப மொத்தம் 7. அப்போ தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினான். யாரு? மூத்தவனா இளையவனா? இளையவன். அப்போ இவன்ட்ட 4 பாவம் இருக்குது தாறுமாறாக. 1 பேராசை. பேராசை இருப்பதினால்தான் அவன் தந்தை நோக்கி, அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும். அண்ணனுக்கு இதெல்லாம் வச்சுட்டு தான் அங்கே உரிய பங்கை தான். அவன் பாவம், அவன் என்ன வயல்லே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன். நான் தான் அந்த ஊதாரி பழம் அங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். அவன் கொஞ்சம் நல்லா தின்னுட்டு போட்டோமே, மூத்தவன் தானே, என்னோட பெரிய சகோதரன், எடுத்துட்டு போட்டோமே அப்படின்னு நினைக்கல. அவன் உரிய பங்கை தாரும். பேராசை. இதே போலதான் யூதாஸ் இஸ்காரியோத்து. பேராசை. வெள்ளி காசுக்காக எனக்கு இது கிடைக்க வேண்டும், நான் வலிவனாக ஆக வேண்டும், கஜாஞ்சியா மாறணும், பொருளாதாரம் மாறணும், அவனுக்கு ஆசைப்பட்டான். பேராசை. இதே போல பேராசை உள்ள மக்கள் நீங்க இங்கே இருக்கிறீர்கள். என்னுடைய கணவனுடைய தம்பி நல்ல தம்பியா இருந்தாலும் நல்ல பிசினஸ் பண்றான், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஏங்க அவன் உங்களுக்கு பின்னாடி பிறந்தவன், அவன் சூப்பரா செய்யறான், நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க? பேராசை. அது வேணும், அவனுக்கு உள்ளது எனக்கு வேணும். சில ஆள் இருக்காங்க, அவன் பக்கத்து வீட்டில் ஆம்பளை புள்ள பிறந்தா எனக்கும் ஆம்பளை புள்ள பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது பிறக்காது அப்படின்னு ஆசைப்படுறேன். பக்கத்து வீட்டில் முருங்கன் கருவாட்டு குழம்பு வச்சா எந்த வீட்லையும் கருவாட்டு குழம்பு வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கிடைக்காது. அங்கே நெய் மீன் கடை ஆசை நெய் மீன் குழம்பு வச்சிருப்பாங்க. உனக்கும் நெய் மீன் வைக்கணும் முடியாது. உன் கையில் இருக்கிறது நெத்தோலி சாலை, இதுதான் கிடைக்கும். அந்த மீன் வாங்கிறது தான் உன் கையில் இருக்கிற காசு பத்தும். நெய் மீன் நல்ல மீன் வாங்கிறதுக்கு காசு இருக்காது. உன் கையில என்ன இருக்குதோ அதனுடைய அளவு அனுசரிச்சு ஆசைப்படு, அதுதான் நல்லது, அதுதான் நல்லது. அப்ப பேராசை. இப்ப நல்ல பாவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாவத்தெல்லாம் நினைச்சு பார்த்து நல்லா நீங்க தயாரிக்கணும். நாளைக்கு நல்ல அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்க்கணும், அனுபவிக்கணும்னா இந்த டாக்குல நீங்க மாறணும். தொடக்கத்திலேருந்து சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாண்டுறீங்க, அப்ப வந்ததுலாம் அதுலேருந்து வந்த எல்லா பாவத்தையும் நீங்க நினைத்து பார்த்து நன்றாக தயாரிக்க வேண்டும். 4 பாவ சங்கீதனம் இருக்கு. 1 பாவ சங்கீதனம், 2 8 10 பாவ சங்கீதனம் நான் சொல்லி கொடுக்குறேன். 3 அரிப்பு பாவ சங்கீதனம். 4 சல்லடை அதான் சல்லடை அரிப்பு பாவ சங்கீதனம். 5 இல்ல 4 நல்ல பாவ சங்கீதனம். அப்ப பாவ சங்கீதனம் 8 10 பாவ சங்கீதனம். 3வது சல்லடை போட்டு சலிக்கிற பாவ சங்கீதனம். 4வது நல்ல பாவ சங்கீதனம். 8 10 பாவ சங்கீதனம் தெரியுமா? நான் சொல்லிக்கிறேன். 1 பாவ சங்கீதனம். பாவத்தினா சும்மா கடமைக்கு போய் தியானம் கொடுக்குறாரு, எது புதுசா சொல்றாரு, நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவ சங்கீதனம் பண்ணுவீங்க. அது பாவ சங்கீதனம். 1 2 அப்படிதான் போய் பண்ணிட்டு வரீங்க. இப்ப சொல்றதெல்லாம் கேட்டு நல்ல பாவ சங்கீதனம் பண்ணணும். நாளைக்கு அற்புதத்தை நேரா பார்க்கணும், அற்புதத்தை அனுபவிக்கணும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் என்ன நீங்க நினைச்சீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல கும்பசாரம் செய்யணும். 4வது கும்பசாரம் நல்ல கும்பசாரம் நீங்க செஞ்சிருக்கீங்க, அது நல்ல கும்பசாரம் இல்ல. 2வது 8 10 கும்பசாரம், 8 10 பாவ சங்கீதனம். அந்த பாவ சங்கீதனம் எப்படி இருக்குன்னா, 1 விட்டுட்டு அடுத்தது மறைச்சிட்டு, 1 விட்டுட்டு அடுத்த மறைச்சிட்டு அப்படி. இப்போ 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஒரு மாசத்துல. அப்ப என்னுடைய புருஷன் தான் லேட்டா வந்தாரு, நான் முன்னாடியே சேரெல்லாம் கட்டிட்டு ரெடியா நிக்கிறேன், அவர் வரவே மாட்டாரு. நேத்து தண்ணி அடிச்சாரா, ஹேங் ஓவர் இருந்துச்சா, அதனால அவர் எந்திரிக்கல ஃபாதர், நான் முன்னாடியே எந்திரிச்சு நின்ன, என் மேல தப்பு இல்ல. பாவ சங்கீதனம் செய்ய போனது யாரு? இவள் சொல்றது யாரை பத்தி? புருஷனை பத்தி.
நீ தின்னது உன் வயிற்றுக்கு நீ தான் தின்னணும், உன்னுடைய வயிற்றுக்கு நீ தான் சாப்பிடணும். கணவனுடைய வயிற்றுக்கு நீ சாப்பிடக்கூடாது. அப்போ சொல்லு அப்படி செஞ்சுட்டு அதனால லேட்டாக வந்துட்டேன் ஃபாதர். ஒரு வாரம் நான் தயாரிப்பு இல்லாத நறுக்கணை வாங்கிட்டேன் ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, நான் காருணை உதவி செஞ்சுருக்கேன், தான தர்மம் செஞ்சுருக்கேன். நல்லா வெள்ளிக்கிழமை தேவசாங்கம் பிள்ளை திருத்தத்துக்கு வரதுனால உபவாசம்லாம் இருப்பேன் ஃபாதர். கஞ்சி குடிக்கிறதுக்கு வேண்டி நேர்ச்ச கஞ்சி புனித கஞ்சி குடிக்கிறதுக்காக அவ ஓடி வரும் ஃபாதர். நான் நல்லா தான் இருக்கிறேன் ஃபாதர். இதை யாரு கேட்டது? அதான் ஒன்னு விட்டு ஒன்னு விடாது. அதான் 8, 10 பாவ சங்கீதனம். 3வது சல்லடை போட்டு சலிக்கிற பாவ சங்கீதனம். சலிக்கிற பாவ சங்கீதனம். நீங்களே பேசிக்குவீங்க. ஏடி இந்த பையன் பசங்களும் பொண்ணுங்களும் பேசிக்குவாங்க, நீ யார்ட்டடி போற, இந்த அந்த ஃபாதர்டி, நீ என்னெல்லாம் சொல்ல போற, நான் என்ன கோவப்பட்டேன், அப்புறம் கெட்ட வார்த்தை பேசினேன். எல்லாத்தையும் சொல்லாதடி, அவர் ஃபாதர் என்ன கெட்ட வார்த்தை பேசுன்னு கேட்பாருடி, அதனால அதெல்லாம் சொல்லாத. ஐயோ நான் சொல்ல மாட்டேன்டி. அப்போ என்ன சொல்ற, சும்மா தேசப்பட, அப்புறம் என்ன என் பிள்ளைய குச்சி எடுத்து அடிச்சிட்டேன். இதுதான், வேற ஒன்று. சொன்னது சொல்லாது, மறந்தது மறக்காது, எல்லாத்தையும் சேர்த்து இனி செய்யற பாவத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங். செய்யற பார்த்து அட்வான்ஸ் புக்கிங் சொல்லிட்டு மன்னிச்சிருங்க ஃபாதர், மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஓடுவார். இது சல்லடை போட்டு சலிக்கிற பாவ சங்கீதனம். நல்ல பாவ சங்கீதனம். 4வது அப்பா அம்மா விளையாண்டில உனக்கு ஞாபகம் வரும். விவரம் அறிகின்ற வயசு முதல் நீ என்னைக்கு பாவ சங்கீதனம் செய்ய போறியா, அன்னைக்கு வர என்னெல்லாம் பாவம் செஞ்சியோ அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதி தயாரித்து வர வேண்டும். என்னட்டெல்லாம் வந்தா அப்படிதான். ஒண்ணு பாவ சங்கீதனம். பாவம் சும்மா கடமைக்கு போய் தியானம் கொடுக்குறாரு, எது புதுசா சொல்றாரு, நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவ சங்கீதனம் பண்ணுவீங்க. அது பாவ சங்கீதனம். 1, 2 அப்படிதான் போய் பண்ணிட்டு வரீங்க. இப்ப சொல்றதெல்லாம் கேட்டு நல்ல பாவ சங்கீதனம் பண்ணணும். நாளைக்கு அற்புதத்தை நேரா பார்க்கணும், அற்புதத்தை அனுபவிக்கணும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் என்ன நீங்க நினைச்சீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல கும்பசாரம் செய்யணும். 4வது கும்பசாரம் நல்ல கும்பசாரம் நீங்க செஞ்சிருக்கீங்க, அது நல்ல கும்பசாரம் இல்ல. 2வது 8 10 கும்பசாரம், 8 10 பாவ சங்கீதனம். அந்த பாவ சங்கீதனம் எப்படி இருக்குன்னா, ஒன்னு விட்டுட்டு அடுத்தது மறைச்சிட்டு, ஒன்னு விட்டுட்டு அடுத்த மறைச்சிட்டு, அப்படி. இப்போ 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஒரு மாசத்துல. அப்ப ஃபாதர் என்னுடைய புருஷன் தான் லேட்டா வந்தாரு, நான் முன்னாடியே சேரெல்லாம் கட்டிட்டு ரெடியா நிக்கிறேன், அவர் வரவே மாட்டாரு. நேத்து தண்ணி அடிச்சாரா, ஹேங் ஓவர் இருந்துச்சா, அதனால அவர் எந்திரிக்கல ஃபாதர். நான் முன்னாடியே எந்திரிச்சு நின்னேன், என் மேல தப்பு இல்ல. பாவ சங்கீதனம் செய்ய போனது யாரு? இவள். சொல்றது யாரை பத்தி? புருஷனை பத்தி. நீ தின்னது உன் வயிற்றுக்கு நீ தான் தின்னணும், உன்னுடைய வயிற்றுக்கு நீ தான் சாப்பிடணும். கணவனுடைய வயிற்றுக்கு நீ சாப்பிடக்கூடாது. அப்போ சொல்லு அப்படி செஞ்சுட்டு அதனால லேட்டாக வந்துட்டேன் ஃபாதர். ஒரு வாரம் நான் தயாரிப்பு இல்லாத நறுக்கணை வாங்கிட்டேன் ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, நான் காருணை உதவி செஞ்சுருக்கேன், தான தர்மம் செஞ்சுருக்கேன். நல்லா வெள்ளிக்கிழமை தேவசாங்கம் பிள்ளை திருத்தத்துக்கு வரதுனால உபவாசம்லாம் இருப்பேன் ஃபாதர். கஞ்சி குடிக்கிறதுக்கு வேண்டி நேர்ச்ச கஞ்சி புனித கஞ்சி குடிக்கிறதுக்காக அவ ஓடி வரும் ஃபாதர். நான் நல்லா தான் இருக்கிறேன் ஃபாதர். இதை யாரு கேட்டது? அதான் ஒன்னு விட்டு ஒன்னு விடாது. அதான் 8, 10 பாவ சங்கீதனம். 3வது சல்லடை போட்டு சலிக்கிற பாவ சங்கீதனம். சலிக்கிற பாவ சங்கீதனம். நீங்களே பேசிக்குவீங்க. ஏடி இந்த பையன் பசங்களும் பொண்ணுங்களும் பேசிக்குவாங்க, நீ யார்ட்டடி போற, இந்த அந்த ஃபாதர்டி, நீ என்னெல்லாம் சொல்ல போற, நான் என்ன கோவப்பட்டேன், அப்புறம் கெட்ட வார்த்தை பேசினேன். எல்லாத்தையும் சொல்லாதடி, அவர் ஃபாதர் என்ன கெட்ட வார்த்தை பேசுன்னு கேட்பாருடி, அதனால அதெல்லாம் சொல்லாத. ஐயோ நான் சொல்ல மாட்டேன்டி. அப்போ என்ன சொல்ற, சும்மா தேசப்பட, அப்புறம் என் பிள்ளைய குச்சி எடுத்து அடிச்சிட்டேன். இதுதான், வேற ஒன்று. சொன்னது சொல்லாது, மறந்தது மறக்காது, எல்லாத்தையும் சேர்த்து இனி செய்யற பாவத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங். செய்யற பார்த்து அட்வான்ஸ் புக்கிங் சொல்லிட்டு மன்னிச்சிருங்க ஃபாதர், மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ஓடுவார். இது சல்லடை போட்டு சலிக்கிற பாவ சங்கீதனம். நல்ல பாவ சங்கீதனம். 4வது அப்பா அம்மா விளையாண்டில உனக்கு ஞாபகம் வரும். விவரம் அறிகின்ற வயசு முதல் நீ என்னைக்கு பாவ சங்கீதனம் செய்ய போறியா, அன்னைக்கு வர என்னெல்லாம் பாவம் செஞ்சியோ அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதி தயாரித்து வர வேண்டும். என்னட்டெல்லாம் வந்தா அப்படிதான். நான் ரட்சப்படணும், நான் காப்பாற்றப்பட வேண்டும், எனக்கு கிருபை வேண்டும், அப்படி ஆசைப்படுறவங்க மட்டும் தான் என்கிட்ட வருவாங்க. மற்றவங்க எல்லாம் யாரும் அப்படி வரமாட்டாங்க. அப்ப எழுதி ஒருங்கி தயாரித்து வர வேண்டும். அதான் நல்ல பாவ சங்கீதனம். அப்படி வந்தாதான் நாளைக்கு நடக்கிற அந்த
ஆராதனையில் அற்புதமும் ஆசீர்வாதமும் அதிசயம் நீங்க கண்ணால பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அப்படி ஒரு அப்படி ஒரு பாவ சங்கீதனம் நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஒரு முறை புத்தந்தோப்பு கேரளாவில் ஞானம் கொடுத்துட்டு அவங்க ஃபாதர் டேவிட்சன் ஃபாதர் நீங்கள் பாவ சங்கீதனம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, பாவ சங்கீதம் நானும் அப்போ இதெல்லாம் சொல்லலை. இந்த மொட்டை இதெல்லாம் எல்லாருக்கும் பயம். இந்த பார்த்துட்டு போனால் ஏன்னா இவர் ரொம்ப சமயம் நேரம் எடுக்கிறாரு, அதனால் இவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்கிட்ட வரல. ஒரு வயசான ஃபாதர் இருக்காரு, அவர்கிட்ட பயங்கர கூட்டம். நான் நினைச்சேன், ஐயோ அந்த ஃபாதர் யாரும் என்கிட்ட வர மாட்டாங்கல்ல, எல்லாம் அந்த ஃபாதர்ட்டே போறாங்கல்ல. ஏன் தெரியுமா வயசான ஃபாதர்கிட்ட போறாங்க? நீ சொல்றது அவருக்கும் காதில் கேட்காது, அவருக்கு அது உனக்கும் கேட்காது. அதனால அந்த ஃபாதர்கிட்ட போறது. அதனால அப்படி ஃபாதர், இப்படி ஃபாதர், என் புருஷன் ஃபாதர், ஃபாதர், என் மாமியார் ஃபாதர், என் மாமனார் ஃபாதர், எல்லாத்தையும் மற்றவன்ட்ட சொல்லிட்டு அவரும் தலையாக ஆடிட்டே இருப்பார். அவர் சொல்றதும் புரியாது, நீ சொல்றது அவருக்கும் புரியாது. நிற்கிற எல்லாருக்கும் பயங்கர நினைப்பாங்க. அங்க இருக்கிற 28 ஃபாதர் நினைப்பாங்க, அந்த ஃபாதர் சூப்பர், அவருக்கு பயங்கர கூட்டம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. கடைசியில தான் தெரியும் என்ன சொன்னாருன்னு அவங்களுக்கும் புரியாது, ஃபாதருக்கும் தெரியாது. அது ஒரு வகை. ரெண்டாவது வகை, சின்ன ஃபாதர்ட்ட யாரும் போக மாட்டாங்க. சின்ன மாதிரி போக மாட்டாங்க. அவருக்கு காது நல்லா கேட்கும். அப்ப ஐயோ அவருக்கு காது கேட்கும்டி, போக வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நிற்பாங்க. பங்கு சாமிட்ட போகவே மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? பங்கு சாப்பிட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னு சொல்லுங்க? ஐயோ நம்ம பாவத்தை சொன்னோம்னா அவரு அப்படியே மனசுல வச்சிருப்பாருடி. திருப்பி அவளை நம்ம பார்க்க வேண்டிய நேரடி வெறும் பார்க்கறதுக்காக இடையில பார்த்தா தேவிக்கு நீ இப்படி பாவம் வந்திருக்க இல்ல நினைச்ச பார்த்துட்டு சிந்திச்சுட்டு இருப்பாரு, நினைச்சு பார்ப்பாரு. அப்புறம் நம்மள அந்த கண்ணோட்டத்தை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால வேண்டாண்டி, பங்கு சாமியார் வேண்டாம். யதார்த்தத்தில் பங்கு சாமியார் தான் ஆன்மீக குரு. பங்கு சாமியார் தான் நீ பாவ செஞ்சனே பண்ணணும். வரவங்கிட்ட கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பங்கு சாமியார் தான் மனம் தெரிஞ்சு பேசணும். ஆடுகளை நன்கு அறிந்து அதனுடைய அடிப்படையில் நகர்த்தி செல்கின்ற ஒரு ஆன்மீக குரு தான் பங்கு சாமியார். அப்ப பாவ சங்கீதனை வேண்டாம், 8-10 பாவ சங்கீதனை வேண்டாம், அரிப்பு சல்லடை போட்டு சலிக்கிற பாவ சங்கீதனை வேண்டாம். 4வது என்ன வேணும்? நல்ல பாவசங்கத்தின வேணும். நல்ல பாவசனம் ஆசைப்படுறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்தது பின்பு அந்த நாடு முழுவதும் இருங்க. அப்ப பேராசை, இந்த 4 பாவத்தையும் சொல்லிடுறோம். பேராசை அப்ப தாறுமாறாக இதுல இந்த 4 பாவம் இருக்குது. பேராசை அப்ப நான் எந்த அளவுக்கு என்னுடைய அளவு மிஞ்சி நான் பேராசைப்படுறேன் அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும். பேராசை உங்களை குழியில் இட்டு செல்லும், தள்ளி விட்டுரும். இவனை தள்ளி விட்டது பலம். அடுத்தது 2வது காமம். இங்க லாஸ்ட்ல நம்ம சொல்லுவோம், பெரியவன் பேசுவான், அவன் விபச்சாரோட விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்கள்லாம் பாழாக்கிட்டான்ல அப்படிலாம் சொல்லுவான் மூத்தவன். எல்லாம் இதுல உள்ளதான் நான் அதை சொல்றேன். நான் எதுவும் சேர்த்து சொல்ல மாட்டேன். இங்க இறை வசனத்தில் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்ப காமத்திற்கு பின்பாக போனவன் தான் இந்த இளைய மகன். பிறர் மீது ஆசைப்படுவது, உடல் மீது ஆசைப்படுவது. இந்த தாவீது அரசர் ஆசைப்பட்டார்ல, வேற ஒருத்தனுடைய பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டார்ல, அதே போல சிலவன் உங்களுடைய புருஷனுடைய நண்பனா இருப்பான், உங்களுடைய புருஷனுடைய அண்ணனா இருப்பான், உங்களுடைய புருஷனுடைய தம்பியா இருப்பான், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். அதை நினைச்சிட்டு அவனுக்கு இடம் கொடுக்காண்டான். ஒண்டி ஆடு உரசி பார்க்கும், உரசி ஆடு வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்த ஆடு அங்கேயே நிற்கும், அங்கேயே நிற்கிற ஆடு குடி இருக்கிற ஆடு உன் புருஷனை ஓட்டிவிடும், துரத்தி விட்டுரும். நரி எப்படி வந்துட்டு நரி ஒண்டி வந்து நிற்கும் வீட்டில். மழைக்கு வேண்டி மழையில தப்பிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து அப்படி சைடில் அப்படி நிற்கும், இந்த கூரையில ஒண்டி நிற்கும், வால் லைட்டாக நனையும், ஐயோ இப்படி இங்கே மாறி நிற்கும் வச்சு. அதுக்கடுத்து ஐயோ பாவம் நரி வெளியில நிற்கிது, வா நரிய உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா இருக்கிற இடத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல நிற்க சொல்லுவேன். ஐயோ பாவம் அவங்களுக்கு குளிர் அடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு
சொட்டர்லாம் கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். சொட்டர் கொடுத்துட்டு ஐயோ பாவம் நம்ம உள்ள நல்லா தூங்குறோம்ல, அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு டிவி இருக்கிற ஹாலில் கொண்டாந்து அப்படி உட்கார வைப்பேன். உட்கார வச்சா ஐயோ பாவம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம பர்த்தாவுடைய நம்ம கணவனுடைய சொந்த ஃப்ரெண்ட் இல்லை, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய போறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த கட்டில் கிடங்க, நான் இந்த கட்டில் கிடக்குறேன், படுத்து கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல நோக்க அவளம் நோக்க அண்ணல நோக்க அவளம் நோக்க அங்க தப்பு நடக்கும். கணவன் ஃபாரின் போயிருப்பான், வெளிநாடு போயிருப்பான், அவன் உன்னை விசுவசிட்டு உன் மேல நம்பிக்கை வச்சுட்டு போயிருப்பான். ஆனா நீ அவனுக்கு துரோகம் செய்வாய். அதான் ரெண்டாவது பாவத்தை செஞ்சவன் இவன் இளைய மகன். காமத்திற்கு அடிமையானவன், தாறுமாறாக வாழ்ந்து காண்பித்தவன், எல்லாத்தையும் அழிச்சவன். அதே போல நீ வீட்டில் இருக்கின்ற போது உன்னுடைய கணவனுக்கு எதிராக, உன்னுடைய மனைவிக்கு எதிராக நீ எந்த அளவிற்கு காமம் செய்திருக்கிறாய், காமத்தில் அகப்பட்டிருக்கிறாய், உட்பட்டிருக்கிறாய், அடிமையாக இருக்கிறாய் என்று நினைச்சு பார்க்கணும். ஜெயங்கொண்டம் திரு சிதம்பரம் அந்த வழியில் ஜெயங்கொண்டம் அங்கே ஒரு ஊரில் தியானம் கொடுக்க போனேன். அப்போ தியானம் கொடுத்துட்டு ஒரு சகோதரி என்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. ஃபாதர் உங்களை நான் தனியாக பார்த்து பேசணும். என்னம்மா அப்படின்ட்டு, என்னுடைய புருஷன் இப்போ என்கிட்ட பேச மாட்டார், ஃபாரின் போயிட்டு வந்தார், 2 வருஷம் தான் போனார், நான் திருப்பி 3 வருஷம் இன்னும் அதை விரிவாக்க சொன்னேன், எடுத்து 5 வருஷம் ஆக்கினேன், அடுத்தது 7 வருஷம் இருந்துட்டு வரட்டும். நீ ஏன் அப்படி சொன்ன? இல்லை, எனக்கு வரும்போது நல்லா இந்த கயிறு, பெரிய கயிறு போல் இருக்கும்ல வடவலி, அது போல் நல்லா உருட்டில் தாலி செயினை செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னார். அதனால் நான் அவரை இன்னும் 2 வருஷம் விசா புதுக்க சொன்னேன். அதனால் நீ விசாவை புதுக்க சொன்ன, அவன் அங்கே உள்ள ஒரு லேடியை புதுக்கிட்டான். நீ விசாவை தான் புதுக்க சொன்ன, அவன் புதுப்பித்தது அங்கே உள்ள இந்தோனேஷியன் லேடி. தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இதில் உள்ள கேர்ள்ஸு கொஞ்சம் விவரமான கேர்ள்ஸு. நீங்கள் பத்திரமா இருக்கணும். இந்த ஆண்களுக்கு சொல்கிறேன், கணவர்மார்களுக்கு சொல்கிறேன். அங்கே போனீங்கன்னா நான் அங்கே இவங்கெல்லாம் விமன் டிராஃபிக்கிங் அங்கே ஒரு கோர்ஸ் படித்த ஒரு ஃபாதர், அதில் நான் படித்தது இது விமன் டிராஃபிக்கிங் கென்யாவில். நீங்கள் நம்பக்கூடாது, நிறைய பிள்ளைங்கள 16 பேர் 20 பேருன்ட்டு ஃபாரினுக்கு அனுப்புனா நீங்கள் நம்பாதீங்க. அங்கே சவுதி போகிற வரைக்கும் தான் உங்கள் பிள்ளை 16 பேர் ஒன்றா போவாங்க. அடுத்தது மற்ற நாட்டிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க உங்கள் பிள்ளை. ஆனால் வேலை பார்க்கறதுனா பேர், அங்கே போய் வீட்டில் செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு உள்ள பேரில் எல்லா வேலையும் காசு சூப்பராக வரும் உங்களுக்கு, நல்லா பைசா அனுப்புவான். ஆனால் அங்கே நடக்கிறது வேற. அதான் இவன் அங்கே போயிட்டு இந்தோனேஷியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த பிள்ளைங்க. அதில் ஒரு நாட்டு பெண்ணு தான் இவன். ஆஃபீஸில் பிஏ வாயிட்டு வந்த பெண்ணு இங்க திருத்தலத்தில் ஆலயத்தில் எல்லாருக்கும் மத்திய எல்லாம் சமூகத்தின் அடிஸ்தானத்தில் கோயிலில் தாலி கட்டின பொண்டாட்டி டூப்ளிகேட் மனைவி ஆயிட்டும், அங்க ஆபீஸ்ல வேலை பார்ப்பதற்காக பிஏவா இருந்த அவ ஒரிஜினல் பொண்டாட்டி ஆயிட்டும், இங்க தாலி கட்டணும் டூப்ளிகேட் பொண்டாட்டி, அங்க ஆபீஸ்ல இருக்கிறவ ஒரிஜினல் பொண்டாட்டி. இங்க கல்யாணம் பண்ண வாரத்துல அவன் போயிட்டான். அங்க 7 வருஷம் இருந்ததுனால ஒரு ட்வின்ஸ், ஒரு குழந்தை, மொத்தம் 3 குழந்தை இருக்குது. இவன் 7 வருஷம் கழிஞ்சு இவன் ஆசைப்பட்ட போல நல்லா வரிக்கயிறு போல நல்ல வலிய தாலி செயின் எல்லாம் இவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் இவளுக்கு பயங்கர பார்க்கும் போது பயங்கர ஆசை. நான் சொன்னதெல்லாம் என் புருஷன் வாங்கிட்டு வந்துட்டார்ல அப்படி சொன்ன, ஏங்க சூப்பருங்க, எல்லாத்தையும் நல்லா ஆசையா இருந்தான். இவன் போனை கட்டில் போட்டுட்டு குளிக்க போயிட்டான். குளிக்க போகும்போது டார்லிங் ஃபோன் எடுக்கண்டான், இந்த மியூசிக்கு கால் வருது. இவன் அடுக்க சமையல் ரூம்ல இருந்தவ என்னடா டார்லிங் ஃபோன் எடுக்கணும் ஒரு சவுண்டு கேட்க ஓடி இவன் குளிக்க போனவன பெட்ரூம்ல அவனுடைய ஃபோனை எடுக்கிறான். டார்லிங் ஃபோன் எடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டா அதுல இந்தோனேஷியாக்காரு வீடியோ காலில் இவ பார்த்த உடனே முகத்தை காண்பிக்காத அதை ஆன் பண்ணி விட்டான்.
அதெல்லாம் சேட்டா நீ போயிட்டு இப்போ சீக்கிரமா வரும்னு நான் சொன்னேன். உன் பிள்ளைங்களாம் கத்திட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு. 15 நாள் தான் சொன்னேன், இத்தனை நாளைக்கு ஏன் வரல? நீ உடனே வரணும், உன் பிள்ளைங்கெல்லாம் அழுவுது, நீ வா உடனே அப்படின்னு அவ சொல்றேன். இவளுக்கு ஷாக்கு அடிச்சு போயிடுச்சு. இப்படிதான் உங்க குடும்பத்தில் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க என் புருஷங்க சூப்பரா இருப்பான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவன் அங்க கேடுகட்ட செயல்களை செய்து கொண்டிருப்பான். அதுபோல் அந்த கேடுகட்ட செயல்கள் உங்களிடம் உண்டு என்று சொன்னால் அதை எல்லாத்தையும் பாவ செஞ்சல சொல்லிரு. நல்லா இருப்பேன், உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன்னுடைய மனைவி நல்லா இருப்பா, உன்னுடைய கணவன் நல்லா இருப்பான், உன்னுடைய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும். சாபங்கள் மாறி கிருபை வருகின்ற ஒரு குடும்பமாயிட்டு மாறும். அந்த குடும்பம் பின்ன கவுன்சிலிங் கொடுத்து வேற வழி இல்லாம இப்போ போனா ஒரிஜினல் நம்ம இந்த நாட்டில் கல்யாணம் பண்ண அந்த பொண்டாட்டியுடைய அவசியம்னா அவனுடைய நிலையை பாருங்க, மோசமான நிலை. இனி கரைஞ்சிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு என்ன காரியம்? வெஸ்ட். கேர்ஃபுல்லா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யாத, உன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாத. பாவம் உன்னுடைய கணவன், பாவம் உன்னுடைய மனைவி, பாவம் உன்னுடைய மக்கள். அப்ப காமத்திற்கு காமத்திற்கு அடிமைப்பட்டு போனா நிறைய தப்பு நடக்கும். இதுல தான் எல்லாமே மாட்டிக்குவாங்க. இந்த காமத்துல தான் நீங்க எல்லாமே மாட்டிக்குவீங்க, மற்றதெல்லாம் தப்பிச்சிருவீங்க, இதுல மாட்டிக்குவீங்க. மாட்டிக்குவீங்க. அடுத்தது பெருந்தினி. அங்க போய் சாப்பிட போவான், கிடைக்காது. பண்ணி திங்கிறத அதுவும் கிடைக்காது. பின்னாடி தான் நினைச்சு பார்ப்பான், அதுக்கு அடுத்து வரும். அப்ப பெருந்தினி, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது. சில ஆள்லாம் தின்னுட்டே இருப்பீங்க. சில ஆட்களுக்கு இது பிடிக்கும், என்னது பாஸ்தா, ஸ்பகேத்தி. இந்த உடைச்சோம்னா அந்த மூக்குல சளி இருக்கு, அது போல வரும். அது பேர் என்ன? பிஸ்தா. அது ஒரு கேடுகட்ட. அவன் யூரோப்ல இருக்கிற நேச்சருக்கு, அதனுடைய காலநிலைக்கு ஏற்ப அவன் சூடு அவ்வளோதான் சாப்பிட்றான். இங்க ஏற்கனவே சூடு, பயங்கர சூடு. பச்சே அந்த பிஸ்தாவை உடைச்சோம்னா அதுல மூக்கில் இருக்க சளி போல அப்படி தொங்கி நிற்கும். சூப்பர், வெரி நைஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தின்னுட்டு இருப்பீங்க. அது நமக்கு நல்லா இருக்காது, எல்லாம் ஜங்க் ஃபுட்டு. நல்லா இருக்காது, உன் உடலுக்கு கேடு, உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு. இதெல்லாம் தீட்டி பண்டாரம் மாதிரி தின்னுட்டே இருப்பீங்க. பெருந்தீனி பண்டாரங்கள் தின்னுட்டே இருப்பீங்க. சில ஆட்காருக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் வேணும். எங்க போனாலும் மம்மி எனக்கு மட்டன் பிரியாணி, மம்மி எனக்கு பிரியாணி, வலி பிரியாணி, பெரிய பிரியாணிங்கன்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அப்படி திங்கக்கூடாது, அதுவும் பாவத்திற்கு. நிறைய திங்கிறவன் சோம்பேறியா இருக்கவன் பாவம் செய்வான். நான் சொல்லித்தரேன், கடைசியில் சொல்லித்தரேன். அப்ப அளவுக்கு அதிகமாக உண்பது அது வெரி பெரிய, அதுதான் இளையமாவன் செய்தது. அடுத்தது 4வது சோம்பேறித்தனம். உழைக்க மனசு இருக்காது. இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகள் நல்லா சம்பாதிக்கிற ஆசைப்படுவாங்க, வேலை செய்ய ஆசைப்பட மாட்டாங்க. இது திருச்சி டைசஸ் குளித்தலைக்கு பக்கத்தில் அங்கே பங்குசாமியாராக இருந்தேன். அங்கே தியானம் கொடுக்கும்போது அந்த நேரத்தில் ஏசப்பா கொடுத்த வாக்கு CCWY, கான்டெம்பரரி கண்டாமினேட்டட் வேர்ல்டு யூத். அப்ப சொல்றாரு, கேடுகெட்ட நிலையில் இருக்கின்ற, கேடுகெட்ட உலகத்தில் இருக்கின்ற, கேடுகெட்ட புத்தி உள்ள இளைய தலைமுறை. மலத்துல சொன்ன சூப்பரா இருக்கும். விருத்தி கெட்ட காலகட்டத்தில் விருத்தி கெட்ட சுபாவம் உள்ள விருத்தி கெட்ட யுவதிகளை யுவாக்களும். அதுபோல கேடுகெட்ட தலைமுறை, கேடுகெட்ட காலத்தில் கேடுகெட்ட தலைமுறையா இருக்கின்ற கேடுகெட்ட சுபாவம் உள்ள யுவதி, பெண்களும் ஆண்களும். அது இவங்கெல்லாம் காசு லட்சமா சம்பாதிக்கணும். ஐடி என்ன ஃபீல்டு? ஐடி ஃபீல்டு, இடி ஃபீல்டு, ஓடி ஃபீல்டு, எல்லா ஃபீல்டு சொல்லுவீங்க. வச்சு சம்பாதிக்கணும் ஆசைப்படுவீங்க, வச்சே தப்பு பண்ணுவீங்க. அதான் சோம்பேறித்தனம். நான் ஒரு வீட்டுக்கு மந்திரிக்க போனேன். 2 பெண்ணும் டாக்டர். அப்பா சொல்றாரு, டே ஃபாதர் வந்திருக்காரு, மந்திரிக்க வந்திருக்காரு, ஃபாதருக்கு டீ போட்டு கொடு
அப்படின்னு சொன்னேன். மோட்டரில் அது டேங்கில் தண்ணி இல்லை அதனால நான் மோட்டர் சுவிட்ச் போட போகிறேன், நீ ஃபாதருக்கு டீ வச்சு கொடு அப்படின்னு சொன்னேன். டாக்டர் படிக்கிற அது சொல்லுது, டாடி இங்கே வாங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்கள் டீ வைங்க, நான் போயிட்டு டேங்கில் தண்ணி ஏறதுக்காக நான் சுவிட்ச் போடுறேன். டீ போட சோம்பேறித்தானோ டாக்டர் இப்படிதான். நாளைக்கு பேசுவேன், உங்கள்கிட்ட என்னெல்லாம் பிசாசு இருக்குதுன்னு சொல்லுவேன். நாளைக்கு நான் என்கிட்ட என்ன பிசாசு இருக்குன்னு நானும் சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய மனதிலும் இதயத்திலும் உங்களுடைய தலைச்சோறு என்ன பிசாசு இருக்குன்னு சொல்லுவேன். அதுவும் நல்ல பாவசங்களை செய்வதற்கு உதவியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து ஆராதனையில் ஏசப்பட்ட எப்படி நீங்கள் இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நீங்கள் பேசுறீங்க, அது போல் அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பேசினாலே போதும், நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். நாளைக்கு இதோட நல்ல டாபிக் வரும். அதில் நீங்கள் நல்லா தியானிச்சு தயார் செய்யணும். அப்போ இளைய தலைமுறை சம்பாதிக்கணும் ஆசைப்படுவாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 47:1 God bless you, my people. God bless you all. God bless you all. அடுத்தது இது 4 இளைய மகனுக்குள்ளது. 1 பேராசை, 2 காமம், 3 பெருந்தீனி, 4 சோம்பேறித்தனம். அது 3 மூத்த மகனுக்கு உள்ளது. இப்ப வாசி. பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். போதும். அப்போ இந்த 4 பேராசை, காமம், பெருந்தேனி, சோம்பேறித்தனம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறது தப்பு, பாவம் என்பதை அவன் உணர்ந்தது கொண்டு அவன் எந்திரிச்சு அப்பாட்ட ஓடி வரான். அப்ப அதே போல நீங்களும் நான் செய்கின்ற செயல்களில் என்ன குறைவு இருக்கிறது, என்ன நிறைவு இருக்கிறது, எந்த பாவம் இருக்குது, எந்த சாபம் இருக்குது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நினைத்து பார்க்க முடியும்? இது போல தியானங்களில் பங்கெடுக்கின்ற பொழுது, இதே போல இறைவார்த்தை பகிர்வில் பங்கெடுக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற போது, ஜெபம் செய்கின்ற போது, திவ்ய பலிகளில் பங்கெடுக்கின்ற போது, திருப்பலிகளிலும் கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கின்ற போது நமக்கு புரிஞ்சிக்க முடியும். பாவம் வழிபாட்டில் பங்கெடுக்கின்ற போது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சிக்கிறான், அவன் எந்திரிச்சு வரான், அப்பா அதற்கு உரிய எல்லாத்தையும் செய்யறாரு. இப்ப மூத்த மகன் அடுத்தது தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு
வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அது அப்பா என்ன செஞ்சாருன்னு காசுல சொல்றேன். இப்ப அடுத்த மூத்த மகனுக்கு அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம் பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். இப்ப மூத்த மகனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? மூத்தவனுக்கு 3 பிரச்சனை இருக்கு. 1 பொறாமை, 2 கோபம், 3 தற்பெருமை. இது 3 மூத்த மகனுக்கு உள்ளது. மூத்த மகனுக்கு அவன் பொறாமப்படுறான். அவனுக்கு தம்பிக்கு அடிச்சிருக்காங்களே, எனக்கு ஒன்றும் தரல, எப்படிலாம் அப்பா தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க மனமில்லை. மூத்த சகோதரனுக்கு தம்பிக்கு திருப்பி வந்திருக்கான்ல, நல்ல மனசோட மனம் மாறி வந்திருக்கான்ல, அவனை ஏற்றெடுக்க வரவேற்க அந்த மனசு இல்லை. அதே போல உங்கள்கிட்ட உங்க குடும்பத்துல சண்டை போட்டவங்க இருப்பாங்க, மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, திருப்பி வரும்போது அவங்கள மன்னிச்சுட்டு கூப்பிடுவாங்க, உள்ள கொண்டு வாங்க. கிருபை வரும், லட்சுமி வரும், ஆசீர்வாதம் வரும், அபிஷேகம் வரும். திருப்பி வைராக்கியத்தோட, இருமாப்போட, ஆணவத்தோட, தலை செருக்கோட நீங்க இருக்காதீங்க. இருந்தா கிருபை கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. மூத்த மகனை போல இருக்கவே கூடாது. அது காயின் ஆபேல், அவனுக்கும் இதே போல பொறாம இருந்துச்சு. தம்பி நல்லா காணிக்கெல்லாம் கொடுக்கறான், இவன் சரியில்லை, அவனை அடிச்சு கொண்டுட்டான். பொறாம இருந்துச்சுன்னா அடிச்சு கொள்ற அந்த நேரம் வரும். தப்பு பண்ணுவோம், தப்பு மேல தப்பு பண்ணுவோம். அப்ப பொறாம நமக்கு இருக்க கூடாது. அது கோபம் வாழ்வை அழித்து விடும். பேதுரு கோவம் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு இது பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது இவன் அருவாள் எடுத்து காதை வெட்டுவான். அவளுக்கு கோவம் வரும். பேரு ஏசப்பாவுடைய சிஷ்யன், அப்போஸ்தலன், பச்சை கோவம் வருது. நல்லவனாக இருந்தாலும் கோபம் வரக்கூடாது. இப்போ நல்ல புருஷன், நல்ல கணவன், நல்ல பாரிய, நல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஆனால் பொட்டி தெரிக்கும், எரிமலை போல வெடிக்கும். அப்போ சகிக்க முடியாது, நம்ம கஷ்டப்படுற அவசரம் வரும். அப்போ கோபம். அடுத்தது தற்பெருமை. என்ன முன்னிலைப்படுத்தல, ஆனா என் தம்பியை தான் முன்னிலைப்படுத்தி அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, எல்லாம் செய்துச்சா அப்படின்ட்டு எங்க அப்பா சொல்றாருல. அப்போ எங்க அப்பா சரியில்லை. அப்ப இது 3 உள்ளதுதான் அவனுக்கு இந்த 3 பாவம். அப்ப உள்ளார்ந்த பாவங்கள் இது 3. பொறாம, கோபம், தற்பெருமை, இது 3 மூத்த மகனை அட்டி படிக்குது. மேல இருக்கிறதுனாலும் பேராசை, காமம், பெருந்தீனி, சோம்பேறித்தனம், இதனாலும் இளைய மகனை அட்டி படிக்குது. இதை 2ஐயும் சேர்த்து அரவணைச்சு கொண்டு போறதுக்கு தெய்வம் ஒரு நல்ல ஒரு வழி உபயோகப்படுத்துறாரு. எலி, மலையாளத்துல எலி பத்தாயம், எலி பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது எலி பத்தாயம். நீங்க எலி பரி தானே சொல்லி, எலிப்பெட்டி எலிப்பொறி, எலி பிடிக்கிறதுக்கா. ஏன் தருவ நீங்க எலி பிடிக்க? நீங்க திங்கிற ஆப்பிள், நீங்க திங்கிற கொய்யாக்கா, இதெல்லாம் வேற யாரும் திங்கக்கூடாது, எலி திங்கக்கூடாது. அதனால நல்லா மூடி பத்திரமா வச்சிருப்பீங்க. அணிலை விட எலிக்கு நல்லா ஷார்ப்பா பல்லு இருக்கும், பயங்கர ஷார்ப்பு.
நல்ல காதல் நிறைஞ்ச நல்ல வயிறு நிறைஞ்ச மரத்தையும் கடிச்சு தொலை போட்டு உள்ள போற ஒரு சாதனம் தான் எலி சாதனம். அவ்வளோ அது அப்படி வளர்த்து உள்ள போயிடும். உள்ள போயிட்டு நமக்கு கோபம் வரும், எலி பொறி வைப்போம். எலி பொறி வச்ச பிற்பாடு அது மாட்டினா அப்படி கஷ்டப்பட்டு தொலை போடுற அந்த பல்லு இருந்துட்டும் பச்சை இந்த எலி பொறியிலேருந்து வெளியே வர முடியாது. வெளியே வரலாம். அப்பெல்லாம் உள்ளது இப்போதான் இரும்பு. அப்பெல்லாம் மரப்பெட்டியில தான் எலி பொறி வச்சிருப்பாங்க. இல்லை அந்த ராடு மற்றம் தான் கம்பியில் இருக்கும், மற்றெல்லாம் மரத்தில் செஞ்சுருப்பாங்க. அது போயிட்டு தேங்காய் இதெல்லாம் வறுத்தது, ஒரு மீன் துண்டு அது வச்சுன்னா போய் தோடும் மாட்டிக்கும். அதை நீங்கள் 3 விதத்தில் கொள்ளுவீங்க. நான் வித்தியாசமாக கொள்ளுவேன். அதை நான் சொல்லித்தரேன். மாட்டிக்கும். அது அப்போ என்ன பண்ணும், சுற்றி ஓடி வந்துட்டே இருக்கும். வெளியே போகிறதுக்கு மனசு இல்லாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் வாழைப்பழமோ ஏதாவது அதுக்கு போட்டிங்கன்னா அது தின்னுட்டு அதில் நல்லா ஜாலியாக இருக்கும். திருப்பி அதையே அது வீடாக மாற்றும், அதையே அது பவனமாக மாற்றும், அதையே அது கொட்டாரமாக மாற்றும், அதையே அது கோட்டையாக மாற்றும். நல்லா ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டில் 10,000 இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தருது இந்த என்னமோ ஒரு மாதம் வருதுல, நம்ம திங்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ஆடி மாதம் காத்தடி அதில் ஒன்றும் கிடைக்காது. அப்போது அம்மா கிருஷிக்காரன் தான், வேணா விவசாயி தான். வேர்க்கடலை நெல் இதெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் வச்சு இந்த உலையை போட்டு மூடி வச்சுருவார், மண் போட்டு மூடி வச்சுருவார், மொழிகி வச்சுருவார் அப்பா. நாங்கள் எப்படா ஆடி மாதம் வரும், எப்படா இந்த கப்பலண்டி இந்த வேர்க்கடலை வறுத்து தின்னலாம், சுட்டு தின்னலாம், அவிச்சு தின்னலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். இது தாழை இந்த எலி என்ன பண்ணோம், தாழை 10,000 ஓட்டை போட்டு அது போட்டு அம்மா வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறா அப்படின்னா போயிட்டு விளக்கம் மரத்து கூட்டினா இந்த கப்பலண்டி வேர்க்கடலை எல்லாம் தோல் தான் பொலி வந்துடும். அம்மா தோல் வருது, போச்சா எல்லா கடலையும் போச்சு. அது நல்லா குட்டி போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அத்தனை எலி உள்ள இருக்கும், எல்லாம் தின்னு தீர்த்துரும், முடிச்சிடும். இது அங்கே கோட்டை கட்டும். இதே போலதான் நீங்களும் நானும். பாவம்னா சூப்பரா இருக்கும், பாவம்னா சுகம், பாவம்னா சந்தோஷம். அதுல நிக்க ஆசைப்படுவீங்க. இந்த எலி அதுல போயிட்டு வெளியே வரதுக்கு ஆசைப்படாது. நல்லா தின்னுட்டு நல்லா குட்டியெல்லாம் போட்டு நல்லா சூப்பரா இருக்கும். அதே போலதான் நீங்களும் நானும். அந்த இளைய மகன் அப்படிதான், அதுல நிக்கிறான். தாறுமாறாக எப்படிலாம் பாவம் செய்ய முடியும் அப்படிலாம் பாவம் செஞ்சு நல்லா நிலைத்து நின்றான் பாவத்தில். இதுல 3 வழியா தப்பிக்கலாம். ஆனா இது எல்லாம் ஆபத்தானது. தப்பிக்கிற வேற ஒரு வழியே உள்ளு. அதை நான் சொல்லி தரேன். 3 வழியா. அந்த எலி பொறி இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, சில பேர் பயந்துக்கிட்டு பெரிய அண்டாவுல தண்ணி எடுத்து இந்த எலி பொறியோட அதை உள்ள வச்சு பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ தண்ணியில முக்கி கொள்ளுவீங்க. அப்படி ஒண்ணு செய்வீங்க. 2வது, இந்த குறைச்ச கொடூரமாக கொலை பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க என்ன, இந்த ராடை அப்படி பொக்கிட்டு லைட்டாக வரும், தலையை மட்டும் வலிக்கும், அப்படி வச்சு அமுக்கி என் ஆப்பிள தின்னில்ல இப்போ வா அப்படி போட்டு அப்படி நசுக்கி கொள்றது. 3வது வழி, ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டு எலி பொரிய அந்த ராடை பொடி வைக்கும் போது இங்கே பிடிச்சின்னா அது சாக்கில் ஓடிடும். ஒன்று பாடு அப்படியே சாக்கை பிடிச்சிக்கிட்டு சுருட்டி பிடிச்சிட்டு அப்படியே அதை அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணி அடிக்கிறது. சரிதாட்டு அப்படி அந்த ஒரு சிமெண்ட் கடையில் அடிக்கிறது, அது கிடுக்கிடுக்குன்னு ஓடும். அடுத்தது வீண்டும் ஒரு அடிக்கிறது, அப்படி நோக்கம். சரிதான், குறைச்சி கொஞ்சம் பிளட் வந்திருக்கா வரல, அப்புறம் ஒன்று அடிக்கிறது போட்டால் அப்படி சவுண்டு கேட்கும். எடுத்து ஒரே அடி அடிச்சு படுக்கணுங்க, கையெல்லாம் வெளிக்கும், செத்து போயிடும். இப்படி தான் அடிக்கிறது. இது 3 செஞ்சா ஆபத்து தான். இப்படி ஒரு பாவி மனம் மாற வேண்டும் என்று சொன்னால் இது 3 ஆகாது, செத்து போயிடுவான். உலகத்துல ஏசப்பா ஃபேமஸ் ஆவதுக்கு காரணமே பாவ மன்னிப்பு வழிபாடு இருப்பதினால் தான். அந்த கனடாய பெண்ணு பாவ மன்னிப்பு, அந்த பாவனியா பெண்ணு, அது சமயம் தான் நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்றேன். நல்ல சூப்பரான கிளாஸ், அது சூப்பரான கிளாஸா இருக்கும். அது அவர் பாவ மன்னிப்பு அது இருக்கிறதுனால மட்டும்தான் ஏசப்பா ரொம்ப ஃபேமஸ் ஆனது உலகத்துல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவை. இங்க அடிச்சா எங்க காமிக்க சொல்லுவாரு. பாவ மன்னிப்பு கொடுக்குற ஒரே தெய்வம் ஏசப்பாவை தான். அது எப்படி சொல்றது தெரியாது, அது அனுபவிக்கணும். நம்மலாம் நான் வேற ஒரு லெவல்ல இருந்துட்டு இப்படி ஒரு லெவல்ல வந்திருக்கேன்னா அது ஏசப்பா தான் காரணம். ஏசப்பா தான். அவர் மன்னிச்சு அப்படியே கூப்பிடுவாரு. அப்ப இவன் பாவம் செய்து விட்டான், இவனை அடிச்சா கொள்ளணும், செத்து போயிடுவான். அப்புறம் நீ மன்னிச்சிட்டு காரியம் இல்லை.
இவனை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும், அதுவும் தப்பு. அவனை மன்னிக்க வேண்டும், அவனை சுவீகரிக்க வேண்டும், அவனை ஏற்றெடுக்க வேண்டும், அவனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். எப்போ? அதான் அப்பா பண்ற வேலை. அப்பா செய்யறது அந்த எல்லா குணங்களும் எதிரான குணங்கள், புண்ணியங்கள். தாராள குணம், அதான் ஓடி வந்து எல்லாத்தையும் அட்றா, அதடி இதடி, நல்ல மோதிரம்லாம் வை, நல்ல துணி எடுத்து கொடு, அது தாராள குணம். அடுத்த தூய்மை, தாராள குணம், கருணை உள்ளம் படைச்சவர். தூய்மை, காமத்திற்கு எதிரான ஒரு நல்ல புண்ணியம் தூய்மை. தன்னடக்கம், அது அப்பாவுக்கு இருந்துச்சு. பெருந்தனிக்கு எதிரானது உள்ளதான் தன்னடக்கம். அடுத்தது சுறுசுறுப்பு, சோம்பலுக்கு எதிரான உள்ள புண்ணியம் தான் சுறுசுறுப்பு. அடுத்தது பொறுமை, கோபத்துக்கு எதிரான உள்ள புண்ணியம் தான் பொறுமை, அதுவும் அப்பாவுக்கு இருந்துச்சு. அடுத்தது தாழ்ச்சி, தற்பெருமைக்கு எதிரான உள்ள புண்ணியம் தான் தாழ்ச்சி. இந்த 7 புண்ணியங்களும் அப்பாவிட்ட இருந்துச்சு. அதனாலதான் ஓடி வந்து சின்ன பள்ளிய கட்டி பிடிக்கிறாரு, பெரியவனுக்கு அட்வைஸ் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நீங்க எல்லாரும் இப்ப எந்திரிச்சு நின்றுட்டு தெய்வத்தை ஆராதிச்சு மகத்துவப்படுத்திட்டு தொடர்ந்து ஆராதனையில பங்கெடுக்க போறோம். அப்போ இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்பாவுக்கு உரிய புண்ணியங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நினைச்சு பார்க்கணும். தாராள குணம், தூய்மை, தன்னடக்கம், சுறுசுறுப்பு, பொறுமை, அன்பு, பொறுமை, தாழ்ச்சி. அப்போ பொறாமைக்கு எதிரான உள்ள புண்ணியம் தான் அன்பு. அப்போ இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல பெரிய பெரிய பாவம் செஞ்சவனா இருந்தாலும் சரி, நம்ம அவனை நம்மளால கூப்பிட முடியும். அபிஷேகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் கிருபைக்கும் அவனை கொண்டு வர முடியும். அதுல கொண்டு வந்தோம்னா நம்ம நல்லா இருப்போம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. எல்லாவரும் எழுந்து நின்று கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆத்மாவுக்கு புகழ்ச்சி பாடல் பாடிக்கொண்டு ஆராதனைக்கு ரெடியா இருப்போம். எழுந்து நிற்போம், மகத்துவப்படுத்தி பாடுவோம், நினைத்து பார்ப்போம். அப்பாவுக்குள்ள குணம் நமக்கு இருக்குதா? இளைய மகனுக்கு உள்ள அந்த தாறுமாறாக உள்ள பாவங்கள் இருக்குதா? பெரிய மகனுக்கு உள்ள பொறாமை இது போல உள்ள பாவங்கள் நமக்கு இருக்குதா? இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு மன்னிப்பு கலந்த அந்த தயாரிப்போடு இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம். உங்களில் எல்லாவரையும் தெய்வம் நல்லவனாய் கிறிஸ்து ராஜா நிறைவான விதத்தில் அழைத்து செல்வாராக, ஆசிரியருக்கு இட்டு செல்வாராக.